துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். துலா ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசிநாதன் இந்த வாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துக்கு நகரக்கூடிய விஷயங்கள். ஸோ சில விஷயங்கள்ல இருந்து கண்டத்துல இருந்து தப்பிக்கிறீங்க. துலா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல சில விஷயத்துல இறங்கி பார்த்திருப்பீங்க, ஆகுமான்னு பார்த்திருப்பீங்க, சில விஷயத்துல உள்ள போயிருப்பீங்க ரொம்ப. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை, நமக்கு நம்மளே அதாவது உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் முடிவு எடுத்து செயல்பாட்டுக்கு வந்திருந்தா கூட அதில் எப்படி ஒரு சூழ்நிலை சந்திச்சிருப்பீங்க சம்பவத்தை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு அது வந்து கழுத்தை நெரிச்ச மாதிரி ஆயிருக்கும். சம்மந்தெல்லாம் மாட்டிக்கிட்டோமோ, இதுக்குள்ள இதை வந்து வெளியில சொல்ல முடியாது, நம்ம தான் கரையேறி வரணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல துளாராசி நபர்கள் போயிருப்பீங்க. அந்த மாதிரியான கண்ட அமைப்புகள்ல இருந்து இந்த வாரத்துல வெளியேறீங்க. இது ஒரு பாயிண்ட் மனசுல வச்சுக்கிங்க. இது எல்லா விஷயத்துலயும் வரும். அதே போல பேச முடியாத சில விஷயங்கள் கூட இந்த வாரத்துல இருந்து இதுக்கப்புறம் சௌரியமான முறையில பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் பேசி பிரச்சனையாக இருக்கும் சில விஷயங்கள். அது கூட கொஞ்சம் சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வாக்காதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு 7ல ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் செவ்வாய்க்கு வருது. அப்ப என்ன ஆகுனாக்கா, பேசி ப்ராப்ளத்துக்கு பதிலாக இதுக்கப்புறம் பேசினாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு சௌரியமான சூழ்நிலைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் துளாராசி நபர்களை பொறுத்தவரை. அதே சமயம் பணம், காசு, அந்தஸ்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த வாரத்துல குறைகள் இல்லை, ஓரளவுக்கு கிடைச்சிடும். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டத்துல இருந்து தப்பிச்சு நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போய் நீங்க சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இது எல்லா விஷயத்திலையும் பொறுத்து வைக்கலாம். அதற்கு அடுத்த நிலைமையாக வாகன அமைப்புகள் ஒரு சில நபர்களுக்கு பாக்கியமாக கிடைக்க வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன அமைப்பு துளாராசி நபர்களுக்கு வாகன அமைப்புகள் சரியாகக்கூடிய ஒரு வார அமைப்பு தான் இந்த வாரம். அதுக்கு அடுத்ததாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துளாராசி நபர்களை பொறுத்தவரை அசையா சொத்து, அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல அசையா சொத்து உங்களுக்கு திருப்திகரமான சில சூழ்நிலைகள் வரும். இன்னும் சொல்லப்போனால் சொத்துக்கள், லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு சில நபர்கள் கொஞ்சம் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு வார அமைப்பாக மாறுது. அதுக்கு அடுத்ததாக கூட்டுச்சேர்க்கை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், புதிய கூட்டுச்சேர்க்கை அப்படி வச்சுக்கலாம். பழசை விட புதிய கூட்டுச்சேர்க்கைங்கிற ஒரு விஷயங்கள் துளாராசி நபர்களுக்கு கொஞ்சம் இந்த வாரத்துல இருந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பலனை தர்ற மாதிரி தான் இருக்கும். அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியனுடைய அமைப்புகள் நல்ல அமைப்புல வருது. சூரியனுடைய அமைப்புகள் கிட்டத்தட்ட ரிஷப இடத்துக்கு தான் அடுத்தது மூவாகி போயிட்டு இருக்குது. அப்போ லாபாதிபதி ரிஷப இடத்துக்கு மூவாகி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு லாப அமைப்புகள் உயர்மட்ட அமைப்புல இருந்து உங்களுக்கு லாப அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வாரத்துல இருந்து. உயர்மட்ட அமைப்புகள் உங்களை விட கொஞ்சம் அதிகாரம் பண்ண இடத்துல இருந்து, அதிகாரம் படைச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் வலிமை உங்க லெவலுக்கு மேல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலிமை உள்ள இடத்துல இருந்து உங்களுக்கான ஒரு லாப அமைப்புகள் அங்க இருந்து வச்சு கிடைச்சின்னா கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதுக்கடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல திருப்திகரமான சூழ்நிலை இதுக்கு மேற்பட்டுதான் நிலவும். கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சம்பள வேலையில துளாராசி நபர்களை பொறுத்தவரை அடுத்த மாசத்துல இருந்து சில மாற்றங்களை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அதுக்கான முன்னோட்டம் தெரியக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம்.